2023 ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தர வெலிகம பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்று தொடர்பாக அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபரான தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி மாத்தர வெலிகம பகுதியில் ஹோட்டல் ஒன்றுக்கு வெள்ளை நிற வேனில் வருகை தந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அது தொடர்பாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வெலிகம போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் வேன் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வேனில் இருந்து ஹோட்டல் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருப்பது கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்றும் வெலிகமை போலீசார் மேற்கொண்ட பதில் தாக்குதலில் வேனில் இருந்த 2 அதிகாரிகள் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் ஒருவர் உயிரிழந்தார். அந்த மரண விசாரணை தீர்ப்பு 1 வருடத்துக்கு பின்னர் கடந்த 27ஆம் தேதி வெளியிடப்பட்டது. சர்ச்சைக்குரிய நிலையில் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளை அவ்விடத்துக்கு அனுப்பியமை சட்டவிரோதமானதென அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கொழும்பு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளை அவ்விடத்துக்கு அனுப்பியமை சட்டவிரோதமானதெனவும் அந்த இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகளும் அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து இந்த வழக்கின் சந்தேக நபர்களாக பெயரிடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த அதிகாரிகளின் மரணம் ஒரு குற்றச்செயல் என்றும் இது தொடர்பாக அப்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் தேசபந்து தென்னக்கோனின் ஹோகாந்தர வீடும் கிரியுள்ள வீடும் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போதும் அவர் அவற்றில் இருக்கவில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் போலீஸ் திணைக்களத்தை காட்டிக் கொடுத்து போலீஸ் மா அதிபர் பதவியை ஒப்பந்தத்துக்கு உட்படுத்திய நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளார். மாத்தரை நீதிமன்றத்தினால் கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவர்களை தேடி போலீஸ் திணைக்களம் சுயாதீனமாக செயற்படுகிறது. இந்நிலையில் அமைச்சர் வைத்திய நலிந்த ஜாத்திசவும் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டார். முன்னாள் போலீஸ் மா அதிபரை போலீசார் தேடுகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் தயவு செய்து போலீசில் சரணடையுமாறு கூற வேண்டியுள்ளது. அது வெட்கத்துக்குரியது அல்லவா? முன்னாள் போலீஸ் மா அதிபரின் பின்னர் போலீசார் தெரிவது அவ்வளவு சிறந்ததல்ல. அவர் ஆஜராகுவதுதான் சிறந்தது.